வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் அறிவுசார் துறையிலும் புதுமையான கண்டுபிடிப்புகளிலும் உலக நாடுகள் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வுக்கான தேதி இறுதிப்படுத்தப்படவில்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். கிறிஸ்தவர்கள் ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தமிழக அரசு வழங்கும் 20,000 ரூபாய் 37,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் உருவாகியுள்ள புதிய வகை வைரஸ் தொற்று இந்தியாவில் இல்லை என்றும் இதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் ஒடிஷா ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் அறிவுசார் துறையிலும் புதுமையான கண்டுபிடிப்புகளிலும் உலக நாடுகள் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய சர்வதேச அறிவியல் திருவிழாவை நேற்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டில் ஆராய்ச்சிக்கான சூழலை மேம்படுத்தவும் எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ளவும் விஞ்ஞானிகளுக்கு அரசு உதவி செய்யும் என்று கூறினார். கோவிட்-19 தொற்றை எதிர்த்த போராட்டத்தில் உலகில் இந்தியா முன்னணியில் இருப்பதற்கு காரணமான விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளில் வளமான பாரம்பரியத்தை கொண்டுள்ள நாடு இந்தியா என்றார். அறிவியல் பூர்வமான கல்விக்கு மிகவும் நம்பகமான நாடாக இந்தியாவை உருவாக்குவதே தமது அரசின் குறிக்கோள் என்றும் அவர் தெரிவித்தார். குழந்தை பருவத்திலேயே மாணவர்களுக்கு அறிவியல் மனப்பான்மையை ஏற்படுத்தும் வகையில் புதிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பலன்கள் அனைவரையும் சென்றடைவதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். தில்லியில் போராடி வரும் விவசாயிகளுடன் மத்திய அரசு தொடர்ந்து பேச்சுக்கள் நடத்தும் என்று வேளாண் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வெளிநாட்டு பத்திரிகையாளர்களிடம் பேசிய அவர், புதிய வேளாண் சட்டங்களால் விவசாயிகள் பெரிதும் பலனடைவார்கள் என்று கூறினார். இந்த சட்டங்கள் வேளாண் துறையை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு இயற்றப்பட்டுள்ள இச்சட்டங்கள் இந்திய வேளாண் துறையில் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட்-19 தொற்று பரவலை கருத்தில் கொண்டு மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வுகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடத்தப்பட மாட்டாது என்று மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வுக்கான தேதி இறுதிப்படுத்தப்படவில்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களிடம் போட்டித் தேர்வு மற்றும் பொதுத் தேர்வு குறித்து நேற்று காணொலி வாயிலாக கலந்துரையாடிய அவர், பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி மாதத்திற்குள் நடத்தப்பட மாட்டாது என்றார். பல்வேறு தரப்பினருடன் நடத்தப்பட்ட விரிவான ஆலோசனைக்கு பின் மத்திய அரசு இந்த முடிவை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். பொதுத் தேர்வுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தொழிற்கல்வி வழங்கும் யோசனை குறித்து அவர் கூறுகையில், 8583 சிபிஎஸ்இ பள்ளிகள் தொழிற்கல்வியை வழங்க முன்வந்துள்ளதாக கூறினார். கிறிஸ்தவர்கள் ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தமிழக அரசு வழங்கும் 20,000 ரூபாய் 37,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் நேற்று நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். 2011ஆம் ஆண்டில் துவங்கப்பட்டு புனித பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு நபருக்கும் தலா 20,000 ரூபாய் வீதம் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது. பயனாளிகளின் எண்ணிக்கை தற்போது வருடத்திற்கு 600ஆக உயர்த்தப்பட்டு இவற்றில் 50 இடங்கள் கன்னியாஸ்திரிகள் சகோதரிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இந்த திட்டத்திற்காக 1,20,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதி போதாது என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஆகவே இதை நீங்கள் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் நபருக்கு 20,000 ரூபாய் அரசு அளித்ததை 37,000 உயர்த்தி ஆரம்பித்தது. அதேபோல தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் விரிவாக்க பணிகளுக்காக 77 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டு பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. கல்வி, சுகாதாரம் உள்ளிட்டவற்றுக்கு தமது அரசு முன்னுரிமை வழங்குவதால் இந்த துறையில் தமிழ்நாடு அகில இந்திய அளவில் முன்னணியில் இருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். முன்னதாக கன்னியாகுமரி செல்லும் வழியில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், தென் மாவட்டங்களில் புதிய தொழில் தொடங்க தமிழக அரசு பல்வேறு சலுகைகளை வழங்கி வருவதாக கூறினார். தென் மாவட்டத்தில் புதிதாக தொழில் துவங்குகின்றவர்களுக்கு நாங்கள் பல்வேறு சலுகைகளை அளிக்கிறோம். நிலம் வாங்குவதற்கு 50% அரசாங்கமே அந்த நில மதிப்பீட்டில் வழங்குது. அது இல்லாத நிறைய சப்சிடிகள் நாங்கள் கொடுக்கிறோம். மாநிலம் நிறைய வழங்க தயாராக இருக்கும். யார் தொழில் புரிய வந்தாலும் எங்களுடைய அரசு ரத்தன கம்பளம் விழித்து வரவேற்கும்.
பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக சமையல் எரிவாயு விலையை குறைக்க வேண்டும் என்று ஏற்கனவே தாம் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர் கூறினார். கோவிட் தொற்று ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு எளிதாக பரவக்கூடியது என்பதால் பொதுமக்கள் அரசு அறிவித்த வழிமுறைகளை தொடர்ந்து தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். கோவிட் தொற்று மற்றும் புயலால் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்காகவே தைப்பொங்கல் பரிசுத் தொகை மற்றும் பொங்கல் தொகுப்பை தமிழக அரசு வழங்க முடிவு செய்ததாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட் எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழக அரசு அறிவித்த பொங்கல் பரிசுத் தொகை மற்றும் பரிசுத் தொகுப்பை பெறுவதற்கான டோக்கன் இம்மாதம் 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நியாய விலைக் கடைகளில் விநியோகம் செய்யப்படும் என்று உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் அந்த துறையின் சார்பில் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் முற்பகலில் 100 பேருக்கும் பிற்பகலில் 100 பேருக்கும் டோக்கன் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த மாதம் 13ஆம் தேதிக்குள் பொங்கல் பரிசுத் தொகை மற்றும் பொங்கல் பரிசுத் தொகுப்பை அட்டைதாரர்களுக்கு விநியோகித்து முடித்துவிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக மகளிர் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வங்கிகள் மூலம் தேவையான கடனுதவிகளை தமிழக அரசு வழங்கி வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நேற்று 11 மகளிர் சுய உதவி குழுவினருக்கு 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை வழங்கி பேசிய அவர் இந்த கடன்களை பெற்று மகளிர் சுயதொழில் தொடங்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடப்பாண்டு 73 அம்மா கிளினிக் தொடங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். பிரிட்டனில் பரவும் புதிய வகை கோவிட் பாதிப்பு குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் ஆனால் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி கே பால், புதிய வகை கோவிட் பாதிப்பு பிரிட்டனில் வேகமாக பரவிய போதும் இந்தியாவில் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று கூறினார். புதிய வகை கோவிட் பாதிப்பால் இறப்பு விகிதம் அதிகரிக்க வாய்ப்பு இல்லை என்று அவர் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன், செப்டம்பர் மாத மத்தியில் இருந்து நாட்டில் கோவிட் பாதிப்பு தொடர்ந்து குறைந்து வருவதாக தெரிவித்தார். சென்னையில் இன்று முதல் புறநகர் மின்சார ரயில்களில் பொதுமக்கள் அனைவரும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கூட்ட நெரிசல் இல்லாத நேரங்களில் பொதுமக்கள் பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் 9 மணி வரையும் மாலை 4:30 மணி முதல் 7 மணி வரை தவிர மற்ற நேரங்களில் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பயணிகளுக்கு ஒரு வழி பயணத்திற்கு மட்டுமே டிக்கெட் வழங்கப்படும் என்றும் கூட்ட நெரிசல் குறைவான நேரத்திற்கு முன்பே டிக்கெட் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று காரணமாக புறநகர் மின்சார ரயில்களில் மத்திய மாநில அரசு ஊழியர்களும் அத்தியாவசிய பணியில் ஈடுபட்டுள்ளவர்களும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வந்தனர். தென்மேற்கு வங்கக்கடலின் தென்பகுதி மற்றும் அதனை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென்கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, லட்சத்தீவு, மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதியில் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரிச் செய்திகள். பூட்டானில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து இன்று முதல் ஒருவார காலத்திற்கு அந்நாட்டில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் புதிதாக 36,804 பேருக்கு நேற்று கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் உருவாகியுள்ள புதிய கோவிட் தொற்றால் தற்போது பரிசோதனையில் உள்ள தடுப்பூசிகளின் திறன் பாதிக்கப்படாது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர், கோழிக்கோடு மாவட்டங்களில் 7 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை நேற்று திடீர் சோதனை நடத்தியது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பயன்படுத்த மகாராஷ்டிர மாநிலத்திலிருந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு கொண்டுவரப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் நகராட்சி அலுவலகத்தில் பல்துறை பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர் திரு பாண்டியராஜன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ISL கால்பந்து போட்டியில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணிகள் ஒடிசா அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் அறிவுசார் துறையிலும் புதுமையான கண்டுபிடிப்புகளிலும் உலக நாடுகள் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்.
மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வுக்கான தேதி இறுதிப்படுத்தப்படவில்லை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். கிறிஸ்தவர்கள் ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தமிழக அரசு வழங்கும் 20,000 ரூபாய் 37,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் உருவாகியுள்ள புதிய வகை வைரஸ் தொற்று இந்தியாவில் இல்லை என்றும் இதனால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.